Hello family, welcome. This is a new series, Speak with me. So இந்த சீரீஸில் நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன். அந்த சென்டென்ஸை நீங்கள் என் கூட அலவுடாக ரிப்பீட் பண்ணணும். ஓகே, யூ ஹாவ் டு சே இட் அலவுட், ரைட்? ஸோ நான் என்ன சென்டென்ஸ் சொல்கிறனோ என் கூட நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணணும், அலவுடாக ரிப்பீட் பண்ணணும். போகலாமா அந்த செஷனுக்கு? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஹாய்டா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஹாய்டா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹாய்டா, ஹவ் ஆர் யூ? இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ சா யூ. சொல்லுங்க. ஹாய்டா, ஹவ் ஆர் யூ? இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ சா யூ. ஹாய்டா, எப்படி இருக்க? ஹாய்டா, ஹவ் ஆர் யூ? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுக்கு என்ன சொல்லணும்? இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ சா யூ. Repeat with me. It's been a long time since I saw you. இப்போ ரெண்டு சேர்த்து சொல்லுவோமா? ஓகே. ஹாய்டா, how are you? It's been a long time since I saw you. One more time. ஹாய்டா, how are you? It's been a long time since I saw you. Next statement. ஆமா, நான் ஊர்ல இல்ல. ஓகே, ஆமா, நான் ஊர்ல இல்ல. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Yes, I'm not in town. I'm not in town. நான் ஊர்ல இல்ல. I'm not in town. Repeat with me. Yes, I'm not in town. Repeat with me one more time. Yes, I'm not in town. Okay. எங்க போன? இதுக்கு எப்படி கேட்கலாம்? Where did you go? போன presentல இருக்கு இல்லையா? So go. Where did you go? சொல்லுங்க பாப்போம். Repeat with me. Where did you go? One more time. Where did you go? Okay. நெக்ஸ்ட் பாருங்க. வேலைக்கு துபாய் போயிருந்தேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ வென்ட் டு துபாய் ஃபார் ஒர்க். வென்ட் போயிருந்தேன் இல்லையா? பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதனால வென்ட். ஐ வென்ட் டு துபாய் ஃபார் ஒர்க். சொல்லுங்க. ரிப்பீட் வித் மீ. ஐ வென்ட் டு துபாய் ஃபார் ஒர்க். ஒன் மோர் டைம். ஐ வென்ட் டு துபாய் ஃபார் ஒர்க். ஓகே. சூப்பர்டா, என்ன வேலைக்கு போனேன்? ஓகே, சூப்பர்டா, என்ன வேலைக்கு போனேன்? இது எப்படி கேட்கலாம்? சூப்பர்டா, என்ன வேலைக்கு போன? வாட் ஒர்க் டிட் யூ கோ ஃபார்? என்ன வேலைக்கு போன எப்படி கேட்கலாம்? வாட் ஒர்க் டிட் யூ கோ ஃபார்? சொல்றீங்களா என் கூட? சூப்பர்டா, வாட் ஒர்க் டிட் யூ கோ ஃபார்? ரிப்பீட் வித் மீ. சூப்பர்டா, வாட் ஒர்க் டிட் யூ கோ ஃபார்? another டைம். சூப்பர்டா, வாட் ஒர்க் டிட் யூ கோ ஃபார்? ஓகே. தி நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெஸ்டாரண்ட் குக்காக. ஓகே, எப்படி போனாரு? ரெஸ்டாரண்ட் குக்கா. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஆஸ் எ ரெஸ்டாரண்ட் குக். ஆஸ் எ ரெஸ்டாரண்ட் குக். சொல்லுங்க என் கூட. ஆஸ் எ ரெஸ்டாரண்ட் குக். ஒன் மோர் டைம். ஆஸ் எ ரெஸ்டாரண்ட் குக். ஓகே. நெக்ஸ்ட். அப்படியா, சரி, திருப்பி எப்ப போவ? அப்படியா, சரி, திருப்பி எப்ப போவ? இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அப்படியா, இஸ் தட் சோ? சொல்லுங்க திருப்பி என் கூட. இஸ் தட் சோ? திருப்பி எப்ப போவ? ஓகே. when are you going back? திருப்பி என் கூட சொல்லுங்க. ஓகே, when are you going back? சேர்த்து சொல்லுவோமா? is that so? ஓகே, when are you going back? சொல்லுங்க என் கூட. is that so? ஓகே, when are you going back? திருப்பி என் கூட சொல்லுங்க. is that so? ஓகே, when are you going back? ஓகே ஆச்சா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஐடியா இல்ல, ஊர்ல ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஐடியா இல்ல, ஊர்ல ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐடியா இல்ல, நோ ஐடியா. ஊர்ல ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஐ எம் திங்கிங் ஆஃப் ஸ்டார்டிங் அ ஹோட்டல் இன் டவுன். ஐ எம் திங்கிங் ஆஃப் ஸ்டார்டிங் அ ஹோட்டல் இன் டவுன். ஊர்ல ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஐ எம் திங்கிங் ஆஃப் ஸ்டார்டிங் அ ஹோட்டல் இன் டவுன். சொல்லுவோமா? நோ ஐடியா, I am thinking of starting a hotel in town. திருப்பி சொல்லுங்க என் கூட. No idea. I am thinking of starting a hotel in town. One more time. No idea. I am thinking of starting a hotel in town. Okay. பேங்க்ல லோன் கேட்கலான்னு இருக்கேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? பேங்க்ல லோன் கேட்கலான்னு இருக்கேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I am planning to ask for a loan from the bank. I am planning to ask for a loan from the bank. சொல்லுங்க என் கூட. I am planning to ask for a loan from the bank. One more time. I am planning to ask for a loan from the bank. என்னோட மாமா பேங்க்ல வேலை செய்யறாரு.
நான் உனக்காக கேட்டு பார்க்குறேன். ஓகே, என்னோட மாமா பேங்க்ல வேலை செய்யறாரு, நான் உனக்காக கேட்டு பார்க்குறேன். இது எப்படி சொல்லலாம்? மை அங்கிள் ஒர்க்ஸ் இன் அ பேங்க். என் மாமா பேங்க்ல வேலை செய்யறாரு. மை அங்கிள் ஒர்க்ஸ் இன் அ பேங்க். நான் உனக்காக கேட்டு பார்க்குறேன். ஐ வில் ஆஸ்க் ஹிம் ஃபார் யூ. ஐ வில் ஆஸ்க் ஹிம் ஃபார் யூ. சொல்லுங்க என் கூட. மை அங்கிள் ஒர்க்ஸ் இன் அ பேங்க். ஐ வில் ஆஸ்க் ஹிம் ஃபார் யூ. சொல்லுங்க என் கூட. மை அங்கிள் ஒர்க்ஸ் இன் அ பேங்க். ஐ வில் ஆஸ்க் ஹிம் ஃபார் யூ. ஒன் மோர் டைம். மை அங்கிள் ஒர்க்ஸ் இன் அ பேங்க். ஐ வில் ஆஸ்க் ஹிம் ஃபார் யூ. ஓகே, அலோடா சொல்லுங்க. வேகமா நீங்க வாயால சொன்னாதான் யூ கேன் கெட் அ ப்ராக்டிஸ் ஆஃப் ஸ்பீக்கிங். அந்த வார்த்தை உங்களுக்கு ஃபெமிலியரா பேச வரும். நெக்ஸ்ட் திங், ரொம்ப தேங்க்ஸ்டா, சீக்கிரம் கேட்டு சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ்டா, சீக்கிரம் கேட்டு சொல்லு. இது எப்படி சொல்லலாம்? தேங்க்ஸ் அ லாட், சீக்கிரம் கேட்டு சொல்லு. ஆஸ்க் ஹிம் சூன் அண்ட் லெட் மீ நோ. ஆஸ்க் ஹிம் சூன் அண்ட் லெட் மீ நோ. சொல்லுங்க பாப்பா என் கூட. தேங்க்ஸ் அ லாட், ஆஸ்க் ஹிம் சூன் அண்ட் லெட் மீ நோ. தேங்க்ஸ் அ லாட், ask him soon and let me know. Another time. Thanks a lot, ask him soon and let me know. வாட்ஸ்அப்ல என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஞாபகப்படுத்து. ஓகேவா? வாட்ஸ்அப்ல என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஞாபகப்படுத்து. இது எப்படி சொல்லலாம்? ரிமைண்ட் மீ பை சென்டிங் அ மெசேஜ் டு மை நம்பர் ஆன் வாட்ஸ்அப். ரிமைண்ட் மீ, ஞாபகப்படுத்து. ஓகேவா? பை சென்டிங் அ மெசேஜ் அனுப்பி டு மை நம்பர், என் நம்பருக்கு ஆன் வாட்ஸ்அப். Remind me by sending a message to my number on WhatsApp. சொல்லுங்க. Remind me by sending a message to my number on WhatsApp. Remind me by sending a message to my number on WhatsApp. Okay. ஓகேடா பாய், என் ஒய்ஃப் வீட்டில் தேடிக்கிட்டு இருப்பா. ஓகேடா பாய், என் ஒய்ஃப் வீட்டில் தேடிட்டு இருப்பா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஓகே பாய், மை ஒய்ஃப் வில் பி லுக்கிங் ஃபார் மீ அட் ஹோம். சொல்லுங்க. ஓகே பாய், மை ஒய்ஃப் வில் பி லுக்கிங் ஃபார் மீ அட் ஹோம். மை ஒய்ஃப் வில் பி லுக்கிங் ஃபார் மீ அட் ஹோம். திருப்பி சொல்லுங்க. மை ஒய்ஃப் வில் பி லுக்கிங் ஃபார் மீ அட் ஹோம். ஓகே, கிளியர் ஆச்சா? ரைட். இதுதான் இப்போ நம்ம பார்த்த கான்வர்சேஷன். ஏக்கோ பிக்கோ உள்ள கான்வர்சேஷன். அதாவது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு? ஆமா, நான் ஊர்ல இல்லைன்னு சொல்றாரு. ஏ கேட்கிறாரு எங்க போனேன்னு. பி என்ன சொல்றாரு? நான் துபாய்க்கு வேலைக்கு போயிருந்தேன்னு சொல்றாரு. ஏ என்ன சொல்றாரு? சூப்பர்டா, என்ன வேலைக்கு போனேன்னு கேட்குறாரு. இவர் ரெஸ்டாரண்ட் குக்கா போனேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் எப்போ திருப்பி வருவேன்னு கேட்குறாரு. அவர் ஐடியா இல்லை, ஊரில் ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், அதனால பேங்க்ல லோன் கேட்க போறேன்னு சொல்றாரு. தென் ஏ என்ன சொல்றாரு? என் மாமா பேங்க்ல தான் இருக்காரு, உனக்காக கேட்டு பார்க்குறேன், லோன் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இவரு ரொம்ப தேங்க்ஸ், சீக்கிரம் கேட்டு சொல்லுன்னு சொல்றாரு. ஏ என்ன சொல்றாரு? வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஞாபகப்படுத்துன்னு சொல்றாரு. அவர் உடனே ஓகே, கண்டிப்பா என் ஒய்ஃப் வீட்டில் காத்துக்கிட்டு இருப்பா, தேடிட்டு இருப்பா, பாய்ன்னு சொல்றாரு. ஓகே, ஸோ இது அந்த தமிழ் கான்வர்சேஷனோட இங்கிலீஷோட இதுதான் இங்கிலீஷோட டிரான்ஸ்லேஷன். நான் இப்போ படிச்சு காட்டுறேன். ஹாய்டா, ஹவ் ஆர் யூ? இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ saw you. Yes, I'm not in town. Where did you go? I went to Dubai for work. Super da. What work did you go for? As a restaurant cook. Is that so? Okay. When are you going back? No idea. I'm thinking of starting a hotel in town. I'm planning to ask for a loan from the bank. My uncle works in a bank. I'll ask him for you. Thanks a lot. Ask him soon and let me know. Remind me by sending a message to my number on WhatsApp. Oh, okay, bye. My wife will be looking for me at home. ஓகே, ஸோ இதுதான் இங்கிலீஷ் கான்வர்சேஷன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, நான் இந்த ஏவோட டயலாக் மட்டும் சொல்லுவேன், நீங்க பியோட டயலாக் சொல்லணும். ஓகேவா? இதுதான் நமக்கு ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் இந்த செஷன்ல. நான் ஏவோட டயலாக் சொல்லுவேன், நீங்க என்ன பண்ணணும்? பியோட டயலாக என்கிட்ட நீங்க சொல்லணும். சொல்லுவோமா? போவோமா செஷனுக்கு? ஓகே. ஹாய்டா, ஹவ் ஆர் யூ? இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ saw you. Where did you go? Super da. What work did you go for? Is that so? Okay. When are you going back? My uncle works in a bank. I will ask him for you. Remind me by sending a message to my number on WhatsApp.
Excellent. Okay, so shall we appreciate ourselves? Fine. We have completed our task successfully. புரிஞ்சிருக்கோம். Okay, hope you understood and hope you like this video so much. Okay, so இத மாதிரி series of video வேணும்னா keep supporting me, like பண்ணுங்க, எதுவா இருந்தாலும் comment பண்ணுங்க. Keep learning, happy learning. Bye bye.